ஓகேம்மா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிலிகேட். இப்போ சிலிகேட்ன்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா SiO4 அதுதான் நம்ம சிலிகேட்னு சொல்லுவோம் ஜென்ரல் ஃபார்முலா. இது ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் தான். த மினரல் விச் கண்டைன் சிலிக்கன் அண்ட் ஆக்சிஜன். அப்போது ஒரு கனிமம் சிலிக்கானும் ஆக்சிஜனையும் பெற்றிருந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிலிகேட்டுன்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிலிக்கோன்ஸ், இது சிலிகேட். என்னோட ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சிலிக்கோன்ஸ் வேறு, இது சிலிகேட் வேறு. ஓகே. த மினரல்ஸ் விச் கண்டைன் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் in tetrahedral units linked together in different pattern are called silicate. சிலிகேட்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு மினரல்ஸில் ஒரு கனிமம் எடுத்துக்கிட்டோம். ஒரு மினரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்து டெட்ராஹெட்ரல் நான்முகி அமைப்பில், சிலிக்கனும் ஆக்சிஜனும் டெட்ராஹெட்ரல் அமைப்பில் பல்வேறு மாற்று வடிவமைப்பில் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு பேர் சிலிகேட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது எப்படி சார் ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் சிலிகேட்டு. இப்போ இந்த சிங்கிள் சிலிகேட்டு இது கூட ஒன்று ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இன்னொரு சிலிகேட் ஜாயின் பண்ணால் அது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ அது வந்து லீனியராக ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், கிராஸ் லிங்கில் ஒன்று ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சைக்கிளிக்காக சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் டைப்ஸு இந்த சிலிகேட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு பேர் தான் என்னது, ஒரு மினரல்ஸில் சிலிக்கனும் ஆக்சிஜனும் டெட்ராஹெட்ரல் ஃபார்மில் பல்வேறு மாற்று வடிவமைப்பில் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் சிலிகேட் அப்படின்னு சொல்கிறோம். நியர்லி 95% ஆஃப் எர்த் crust இன் கம்போஸ்டு ஆஃப் சிலிகேட் மினரல்ஸ் அண்ட் சிலிக்கா. நம்மளுடைய பூமியினுடைய மேற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 95% பார்த்தீங்கன்னா சிலிகேட் மினரல்களாகவும் சிலிக்காவாகவும் காணப்படுகிறது. சிலிக்கா மீன்ஸ் சிலிக்கன் டை ஆக்சைடு. த கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் சிலிகேட். அப்போ இந்த செராமிக் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்க அப்படின்னா, செராமிக் இண்டஸ்ட்ரின்னா டைல்ஸு, பாத்ரூம் வேர்ஸ், சானிடரி வேர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த வேர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியல்லையும் கிளாஸ் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிகேட்டோடைய யூசஸ் மிக முக்கியமானது. தென் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது, இப்போ இதில் வேரியஸ் டைப்ஸ் இருந்தாலும் நம்ம இதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கலாம். த சிலிகேட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் டைப்ஸ் based on the way of tetrahedral units linked together. அப்போ எதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இதோடைய வகைகள் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ஃபேஷனல்ஸ் ஆச்சு அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சைக்கிளிக் மேனராக இருந்ததுன்னா அது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரான்றோம். டபுள் செயின் ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணால் அது டபுள் செயின் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து 3 டைமென்ஷனாக இருந்ததுன்னா 2D ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். 2 டைமென்ஷனாக இருந்தால் 2D ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். 3 டைமென்ஷனாக இருந்தால் 3D ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இதோடைய டைப்ஸ், இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய விதத்தை பொறுத்து இதோடைய டைப்ஸை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். இட் இஸ் ஃபஸ்ட் ஒன் டைப் என்ன அப்படின்னா ஆர்த்தோசிலிகேட் ஆர் நிசோசிலிகேட்டுன்னு சொல்கிறோம். த சிம்பிளஸ்ட் சிலிகேட் விச் கண்டைன் டிஸ்கிரீட் மீன்ஸ் தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்த்தோசிலிகேட்டில் ஒரு நான்முகி அமைப்பு SiSன்றது இந்த ப்ரௌன் பார்ட், O4 பாருங்கள், Si சிலிக்கான், O மைனஸ் 4O சேர்ந்துருக்கிறதுனால SiO4 அது மேலே இருக்கிறதுனால அந்த மைனஸை மேலே போடுறோம். O மீது 4 இருக்கிறதுனால அதை நம்ம மேலே போடுறோம். ஓகே. அப்போ டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் SiO4 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோசிலிகேட். த சிம்பிளஸ்ட் சிலிகேட் விச் கண்டைன் டிஸ்கிரீட் தனித்த SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோசிலிகேட் ஆர் நிசோசிலிகேட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனசைட். ஓகே.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் டாட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாக் டாட் வந்து சிலிக்கன், அதை சுற்றி ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், மொத்தம் நமக்கு 4 ஆக்சிஜன், 4 மைனஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படி போடுறோம். அதுதான் இந்த பிளாக் டாட் வந்து சிலிக்கான், அதை சுற்றி இருக்கிறது வந்து ஆக்சிஜன். ஸோ இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ன்றது தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கிறோம். சிலிக்கன் 4 மைனஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபீனாசைட், அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா ஆர்த்தோசிலிகேட்டோடது SiO4 4 மைனஸ். ஆலுவின், அதோடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அயான் மெக்னீஷியம் டுவைஸ் சிலிக்கன், அயானாக இருக்கலாம் அல்லது மெக்னீஷியம் டுவைஸ் சிலிக்கன் O4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒன் வேல கேட்பாங்க. ஆர்த்தோசிலிகேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த ஆர்த்தோசிலிகேட்டில் இந்த ஆக்சிஜன் எப்படி இணைஞ்சிருக்கு. இப்போ இந்த பெரிலியம் இருக்குது, இந்த பெரிலியம் தான் இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இங்கே மாறிடும். அப்போ இதில் பெரிலியத்தை சுற்றி இந்த ஆக்சிஜன் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸாக நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் 2+ அயான், பெரிலியம் 2+ அயான் டெட்ராஹெட்ரலி சரவுண்டட் பை O2 மைனஸ் அயான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த O2 மைனஸ் அயான் இந்த பெரிலியம் அயானை வந்து எப்படி சரவுண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெட்ராஹெட்ரலி நான்முகியாக சரவுண்ட் பண்ணியிருக்கு. தென் ஆலுவினில் பார்த்தீங்கன்னா அயான் 2+ அண்டு மெக்னீஷியம் 2+ கேட்டயான்ஸ் ஆர் ஆக்டஹெட்ரலி சரவுண்டட் பை O2 மைனஸ் அயான். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டஹெட்ரலி சரவுண்ட் பண்ணியிருக்கு எண்முகி அமைப்பில். இதில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரலி. இப்போ இதான் இது நம்மளுடைய அதோடைய ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஆக்டஹெட்ரலி. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரலி சரவுண்டட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பைரோசிலிகேட்டுன்னு பார்க்குறோம். பாருங்கள் இந்த பைரோசிலிகேட். இப்போ இந்த பைரோசிலிகேட்ன்றது என்ன அப்படின்னா அனதர் டைப்ஸ் ஆர் சோரோசிலிகேட்னு சொல்லுவோம். இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா Si2O7 6 மைனஸ். இது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சார் இங்கே சொல்கிறாங்க, இங்கே O8 இப்போ 2 யூனிட் டெட்ராஹெட்ரல் யூனிட்டில் 2 டெட்ராஹெட்ரல் யூனிட் ஆர் ஜாயினட் இஸ் கால்டு பைரோசிலிகேட். பைரோசிலிகேட்னா என்ன அப்படின்னா 2 நான்முகி அமைப்புகள் ஒரு ஆக்சிஜனை ஷேர் பண்ணியிருக்கு. இதான் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் அட் ஒன் கார்னர் இஸ். அப்போ இந்த ஒவ்வொரு டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ்லேயும் ஒரு ஆக்சிஜனை ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா 2 டெட்ராஹெட்ரன் ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட். அப்பொழுது ஒரு ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அப்போ என்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னம்மா SiO4. SiO4னா இப்போ 2 டெட்ராஹெட்ரல் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ Si2O8 இல்லை வரணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இந்த இடத்த குறைஞ்சிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஸ் 1 ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்டு வைல் ஜாயினிங். அப்படி 2 டெட்ராஹெட்ரலும் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ஆக்சிஜன் நீக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர்டிவிடைட், ஸ்காண்டியம், சிலிக்கன், ஆக்சிஜன் 7 பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். Si2O7 6 minus ions are called pyrosilicate or sorosilicate. They are formed எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயினிங் ஆஃப் 2 SiO4 4 minus tetrahedral units. 2 SiO4 சிலிகேட் மாலிகுல் ஜாயின் பண்ணுது. அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது 2 டெட்ராஹெட்ரலுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஷேரிங் ஆகிருக்கும். அதில் 2 டெட்ராஹெட்ரல் யூனிட்டும் சேரும்பொழுது ஒரு ஆக்சிஜன் குறைக்கப்படுகிறது. இப்போ Si2O8 இருக்கிற இடத்த Si2O7 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர்டிவைட். இப்போ இதை எப்படி சார் நம்ம வரையலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரைகிறது எப்படி அப்படின்றதுக்கு நம்ம இங்கேயே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்டு மார்க்கு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கோங்க. இன்ட்டு மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி போட்டுடலாம். இதை போட்டுட்டு இப்படி போட்டுடுங்க. இதை போட்டுட்டு இப்போ இதில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா சிலிக்கனை இங்கே இண்டிகேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 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 போட்டுருங்க. அப்போ இங்கே சுற்றி ஒரு ஆக்சிஜன்,
இங்கே சுற்றி ஒரு ஆக்சிஜன். அடுத்தது இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, எப்படி 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 அப்படி முடிச்சிடுறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் மைனஸ் எத்தனை இருக்குது? அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது மைனஸ் 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 மைனஸ், அப்போ இங்கே 4 மைனஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு 1 2 3 1 2 3 6 மைனஸ் வந்துருச்சு. இங்கே ஜாயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு அந்த மைனஸ் வராது. அப்போ அந்த ஃபார்முலாவை பாருங்கள், 6 மைனஸ் வந்துருச்சா, மேலே 6 மைனஸ் வந்துருச்சு. ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 7 ஆக்சிஜன், சிலிக்கன் 2 சிலிக்கன் டாட். ஓகே, இப்போ Si2O7 6 மைனஸ்ன்றது 1 2 3 4 5 6 மைனஸ். தென் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது எப்படி சார் அப்படின்னா, இதை நீங்கள் வரையும் போது ஈஸியாக வரையலாம். எப்படி சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் போடுங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி உள்ள ஒரு ட்ரையாங்கிளில் போடுங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ இதை போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இப்போ நடுவில் எப்பயுமே என்ன பண்ணிடுறீங்க, சிலிக்கனை போட்டுடுறீங்க. சிலிக்கன் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன், அதை சுற்றி ஆக்சிஜன் 1 போட்டுடுறீங்க. அடுத்தது கோடு, உள்ளே இருக்க கோடை நீங்கள் கார்னருக்கு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சா? அடுத்தது ஜாயிண்டிங்கில் ஒரு ஆக்சிஜன் போடுறீங்க. ஜாயிண்டிங்கில் போட்ட உடனே கார்னரில் போடுறீங்க. கார்னரில் போட்டிங்க அப்படின்னா இப்போ மைனஸ் எங்கெங்கே வரும், 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ். அப்போ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ என்னன்ற இடத்த நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ். இப்போ 3 டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ்னு கொடுத்தோமா, அப்போ இந்த இடத்த இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, SI, சரியா, அப்போ 3 வந்துடும். இங்கே 3ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஓக்கு என்ன வந்துடும், O 3 கொடுத்தா 3 × 3 9 ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 6 மைனஸ். இப்போ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 மைனஸ். அது ஃபார்முலா 3 SI 1 2 3 3 SI, தென் ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, தட் இஸ் ஃபார்முலா. என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸ். ஓகே, இங்கே 2n மைனஸ் வரணும் அப்படின்னா 2n மைனஸ். இப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு வந்துடும் 2n மைனஸ். ஓகே, இப்போ அடுத்து இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் போடலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த பெரிய ஸ்டார் போடுவீங்க இல்லையா, பெரிய ஸ்டார், அதாவது இப்படி போடுவோம் இல்லையா, அந்த பெரிய ஸ்டாரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலிக்கன்ஸை இங்கே சென்டரில் போட்டுற போகிறோம். சிலிக்கன்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஆக்சிஜன் போடணும். ஆக்சிஜன் போட்டிங்க அப்படின்னா பாண்டிங்கை போடணும். இப்போ பாண்டிங் போடுறீங்க அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான். பாண்டிங் போட்டிங்கன்னா ஈஸியாக அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்துடும். அப்போ இதோட ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இந்த ஜாயிண்டிங்கில் போடுறீங்க. ஜாயிண்டிங்கில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் போடுறீங்க சிலிக்கன் ஆக்சிஜனும், அடுத்தது ஜாயிண்டிங்கில் போடுறீங்க. ஜாயிண்டிங் முடிஞ்சது உடனே இடத்துல எதில் போடுறீங்க, கார்னரில் போடுங்க. கார்னரில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். அப்போ இந்த இதுக்கு எதெல்லாம் மைனஸ் அப்படின்னா எப்பயுமே ஜாயிண்டிங்கில் மைனஸ் வராது. இப்போ கார்னரில் போடலாம், ப்ளஸ் சிலிக்கன் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோ அங்கே மைனஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரில். பெரில்ன்றது அலுமினியத்தினுடைய தாது. ஸோ பெரிலியம் 3 Al2 SiO3 6 அதோடைய ஃபார்முலா. ஓகே, தென்
செயின் சிலிக்கேட். இதில் சைக்ளிக் சிலிக்கேட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆக்சிஜன் ஷேர் பண்ணப்படுது, ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட்டு எத்தனை ஆக்சிஜன் ஷேர் பண்ணப்படுகிறது அப்படின்னு பாருங்கள். 2 இப்போ இது ஒரு டெட்ராஹெட்ரல். இப்போ இது ஒரு டெட்ராஹெட்ரலில் எத்தனை ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கு, 2 ஆக்சிஜன். அப்போ இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்டில் 2 ஆக்சிஜன், இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்டில் 2 ஆக்சிஜன். அப்போ இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்பொழுது 2 ஆக்சிஜன் ஷேர் பண்ணப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இதோடைய ஃபார்முலா 2n மைனஸ் நம்ம விட்டு போயிருந்தோம் இல்லையா, n மைனஸ் போட சொல்லியிருந்தோம். ஓகே, n மைனஸ் the silicate which contain ion Si(O3) n times 2n minus ions which are formed by linking 3 or more tetrahedral units. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 3 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு மேற்பட்டும் சேர்ந்து நமக்கு என்ன உருவாக்கலாம் அப்படின்னா சைக்ளிக் ஃபார்ம் உருவாக்கலாம். அப்போ 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஜாயின் பண்ணி சைக்ளிக் சிலிக்கேட்டாக மாறும். ஈச் சிலிக்கேட் யூனிட் ஷேர்ஸ் 2 of its oxygen atoms. இதான் நம்ம வித் அதர் யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட் இது, அப்போ அந்த ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடியதில் 2 ஆக்சிஜன் ஷேர் பண்ணுதுன்னா அப்போ அடுத்த யூனிட்டும் 2 இங்கே இருக்குது, அதுவும் 2 ஆக்சிஜனை ஷேர் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆக்சிஜனை ஷேர் பண்ணிக்குது. அப்போ ஒரு யூனிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆக்சிஜன் ஷேர் பண்ணப்படுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க, ஈச் சிலிக்கேட் யூனிட் ஷேர் 2 of its oxygen atoms with other units. எக்ஸாம்பிள் பெரில் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அலுமினியம் சிலிக்கேட்டு, இந்த ஈச் அலுமினியம் இஸ் சரௌண்டட் பை 6 ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டாஹெட்ரலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அயனோசிலிக்கேட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் லிங்க்டு இன் 2 types. அதான் பாருங்கள், இந்த சிலிக்கேட் விச் கண்டைன் நம்பர் ஆஃப் சிலிக்கேட் யூனிட்ஸ் linked by sharing 2 or more oxygen atom is called ianosilicate. Number of tetrahedral units, number of oxygen atom 2 or more, 2 சேரலாம் அல்லது அதிகமாக சேரலாம். 2 சேர்ந்தாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடுது. இப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டெட்ராஹெட்ரல் யூனிட்டில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்சிஜன் அமைப்பும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிலிக்கேட்டுக்கு பேர் ஐனோசிலிக்கேட். அடுத்தது தே ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் ஆஸ் செயின் சிலிக்கேட் அண்ட் டபுள் செயின் சிலிக்கேட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் சிலிக்கேட் ஆர் பைராக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் சிலிக்கேட் கண்டைன், இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா SiO3 twice, n times power of 2n minus ions formed by linking n number of tetrahedral units. It's linearly. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த SiO4 மைனஸ் யூனிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் சிலிக்கேட் யூனிட் ஷேர் 2 of its oxygen atom with the other units. இப்போ இது செயின் சிலிக்கேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இது ஜாயின் பண்ணியிருக்கலாம். இப்போ அதை எப்படி சார் நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, இதை இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே அடுத்தது இப்படி பண்ணுறீங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது ஆக்சிஜன் ஆட்டத்தை ஃபில் பண்ணுறீங்க. சிலிக்கனை ஃபில் பண்ணிடுறீங்க. சிலிக்கனை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆக்சிஜன் ஆட்டத்தை நம்ம போட்டுடலாம். இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன். சரி, அப்போ அடுத்தது ஜாயிண்டிங்கில் போட்டுடணும். ஆக்சிஜன் போட்டுடுறீங்க. அடுத்தது கார்னரில் போட்டிங்க அப்படின்னா மைனஸ்ன்னு நமக்கு வந்துடும். இப்போ இதில் நீங்கள் அடுத்து போட வேண்டியது இந்த பாண்டிங் கோட். சரியா, இது வந்துருச்சா? முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் மைனஸ் நீங்கள் உள்ள ஒவ்வொரு சிலிக்கன் ஆண்டையும் நீங்கள் மைனஸ் போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துகிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்போடமீன் லித்தியம் அலுமினியம் SiO3 twice. இதோட ஜென்ரல் ஃபார்முலா சிலிக்கன் O3 n டைம்ஸ் பவர் 2n மைனஸ். இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா செயின் சிலிக்கேட்டுக்கு. இப்போ இந்த அயனோசிலிக்கேட்டில் நம்ம செயின் சிலிக்கேட் இதில் 2 டைப்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் இது செகண்ட் டைப் இது. டபுள் செயின் சிலிக்கேட். இப்போ அயனோசிலிக்கேட்டில் அயனோசிலிக்கேட்டில் செயின் சிலிக்கேட், டபுள் செயின் சிலிக்கேட். அப்போ இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயின் சிலிக்கேட். அப்போ இந்த சிங்கிள் லைன் இருக்கக்கூடிய இந்த சிலிக்கேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு லைன் அடுத்தது ஜாயின் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது டபுள் செயின் சிலிக்கேட். அதை எப்படி சார் வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக என்ன பண்ணுறீங்கன்னா 2 சிங்கிள் கோடு போட்டுருவோம் நம்ம. அதாவது 2 ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி மேலே ஒரு லேயர். இது வந்து டபுள் செயின் சிலிக்கேட். நம்ம வரைகிறது டபுள் செயின் சிலிக்கேட்டு. இப்போ இந்த டபுள் செயின் சிலிக்கேட்டுக்கு அதே போல் அந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவு நம்ம இந்த கோடு வரைஞ்சோமோ அதே அளவுக்கு இந்த ஆங்கிளில் இந்த வெர்டிக்கல் இந்த கிராஸ் ஆங்கிளில் அதே ஆங்கிளில் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதே ஸ்கேல் அளவே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வரைங்க. திரும்பவும் அது ஆப்போசிட்டில் அந்த கிராஸ் செக்ஷன் கோடை நீங்கள் திரும்பவும் போடுங்க. அதே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன்ஸை போடுங்க. ஓகே, இது வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் செயின் சிலிக்கேட். 2 சங்கிலி தொடர் அமைப்பு சேர்ந்த ஒரு அமைப்பு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கன் ஆக்சிஜனை போட்டுடுங்க. சிலிக்கன் ஆக்சிஜனை போட்டுட்டோம் அப்படின்னா சிலிக்கன் ஆக்சிஜனை போட்டுட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் இந்த ஜாயிண்டிங்கில் ஆக்சிஜன் போட்டுருங்க. எப்பயுமே ஜாயிண்டிங்கில் ஆக்சிஜன் போட்டுட்டு அப்புறம் கார்னருக்கு போடுங்க. அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வரும் நமக்கு. ஜாயிண்டிங்கில் போட்டுடுறீங்க. ஜாயிண்டிங்கில் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது கார்னரில் போட்டுடுறீங்க. கார்னரில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், ஆக்சிஜன் 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 வந்துடும் இல்லையா? அப்போ அடுத்தது நீங்கள் பாண்டை நீங்கள் போட்டுற வேண்டியதான். பாண்டர் அப்படின்னா 1 2 அதுக்கு 3 ஈஸியாக தான் எல்லாமே டக்குன்னு முடிச்சிடலாம் ஈஸியாக. நீங்கள் அந்த ஸ்கேலை வந்து போடுறதுல தான் இருக்குது டைமிங். ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதை சைக்ளிக் இது வந்து டபுள் செயின் சிலிக்கேட்.